வணக்கம். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் பதவியேற்றனர். புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது. தவிக தலைவரும் முதல்வருமான விஜய் அறிவிப்பு. தவிக பக்கம் செல்வதற்கு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வைகோ தயாராக உள்ளதாகவே அவரின் பேச்சு தெரிகிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் மல்லை சத்யா பேட்டி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி. உதய சூரியனின் ஒளியால் தமிழ்நாட்டை சூழ்ந்து வரும் இருளை விரட்டியடிப்போம் என உறுதி. டேக்வெண்டோ போட்டியில் சரல்விலையை சேர்ந்த வீரர் பிளெஸிங் சைஜு தங்கப்பதக்கம் வென்றார். பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பியிடம் வாழ்த்து பெற்றார். புதிய ஆட்சி அமைந்த பிறகு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட பிறகு குற்றச்சம்பவங்கள் நடந்தால் திமுக மீது பழி போடுவது எந்த வகையில் நியாயம்? திமுக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ராசா கேள்வி. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சக்குளத்துக்காவு கோவிலுக்கு தனது கணவருடன் சென்று நடிகை நயன்தாரா சுவாமி தரிசனம் செய்தார். கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் பதவியேற்றார். ரூபாய் 2000 கோடி சம்பாதித்திருந்தால் தூக்கில் போடுங்கள். அமைச்சர் நிர்மல் குமாருக்கு மதுரை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் சவால். கேரளாவில் 1.5 வயது குழந்தையை அடித்துக் கொன்ற வளர்ப்பு தந்தை கைது. குழந்தையின் உடலில் 51 இடங்களில் பலத்த காயங்கள். இந்நிலையில் குழந்தையின் தாயும் கைதானார். திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. கில்லர் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.